சேர்ந்த திரு டி.கே.எஸ். இளங்கோவன் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அறிவிப்பு செய்ததனால் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளோடு இவர்கள் தேர்தல் அறிவிப்பை செய்தது அதிமுக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டு மற்ற கட்சிகளுக்கு சரிய முறையான வாய்ப்பு அளிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். உயர்நீதிமன்றம் எங்களுடைய கோரிக்கைகள் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளாட்சி தேர்தலை ஏறத்தாழ ஒரு 12 நாட்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் புதிதாக தேர்தல் ஆணை வெளியிட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இடஒதுக்கீட்டின் மூலம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு உள்ள உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும். அதேபோல் தேர்தல் மற்றவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அதிமுகவுக்கு உள்ளது போன்ற வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும் என்பதனாலே இதில் உள்ள நியாயத்தை உயர்நீதிமன்றம் புரிந்து கொண்டு ஆணையிட்டிருக்கிறது. நேற்று உள்ள ஆணையர் போதிய அவகாசம் அது கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய நேரமும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இதில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடியதன் நோக்கமே போதிய அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே தான். இதற்கு முன்னாலே தேர்தல் குறித்த அறிக்கை வெளிவரது பிறகு 1-2 நாட்களுக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் தொடங்கும். ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை மாலை தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு திங்கட்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருப்பதே ஒரு தவறான ஒன்றாகும். இப்படி அது மட்டுமல்லாமல் சொன்ன உடனேயே சொல்வதற்கு முன்னாலேயே அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலெல்லாம் வெளிவந்து விட்டது. எந்த தொகுதி யாருக்கு, பெண்களுக்கான தொகுதி எது, தாழ்த்தப்பட்டவருக்கான தொகுதி எது, பழங்குடியினருக்கான தொகுதி எது என்று தெரியாத நிலையிலே ஏறத்தாழ 12,000 ஊராட்சிகளுக்கும் ஒரு 600 பேரூராட்சிகளுக்கும் ஒரு 200 நகராட்சிகளுக்கும் 12 மாநகராட்சிகளுக்கும் உள்ள உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்களை எந்த தொகுதியிலே யாரை நிறுத்துவது என்பதிலே ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளுங்கட்சி சரியான பட்டியலை வெளியிடும் பொழுது எதிர்க்கட்சி வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கியது. அதனாலே தான் நீதிமன்றம் புதிய அரசாணை வெளியிடப்பட்டிருப்பது இன்னும் உள்ளாட்சி அமைப்பு மீது ஆணையத்தின் மீது நீதிமன்றம் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததை காட்டுகிறதா, இல்லை வேற என்ன இன்னும் இது அவர்களுக்கு இவற்றையெல்லாம் முறைப்படுத்திவிட்டு இன்னொரு புதிய அரசாணையை வெளியிடுங்கள் என்று உத்தரவிட்டிருப்பது என்பது ஒரு சாதாரண தேர்தலை. இப்போ தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தலிலேயே தஞ்சாவூரிலும் அரவாக்குறிச்சியிலும் தேர்தலை எப்படி மத்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் ஒத்தி வைத்ததோ அது போன்ற ஒரு நடவடிக்கை தான் இது.